வழக்கையும் எடுத்து விசாரிப்பதற்கு அனுமதி இல்லை என்று அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய ஜெனரல் கன்சர்ன் அதை மாநில அரசு திரும்ப பெற்றுக் கொண்டுவிட்டார். அன்றிலிருந்து நம்முடைய மாநிலத்திற்குள்ள மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமல் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் விருப்பப்பட்டாலும் கூட மாநில அரசினுடைய அனுமதி இல்லாம சிபிஐ தமிழகத்தில் எந்த ஒரு வழக்கையும் விசாரிக்க முடியாது. அதனால்தான் அந்த கடிதம் எழுத வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்பட்டது. டிசம்பர் 6ஆம் தேதி அந்த கடிதம் எழுத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அரசியல் எங்கேயுமே பேச விரும்பலை. நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இன்னைக்கு தமிழகத்தில் என்ன நடக்குது, தமிழகத்தினுடைய சூழ்நிலை, பெண்கள் குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய கொடூர செயல்கள் அதெல்லாம் பட்டியல் போட்டு பேசியிருக்கிறார். நான் உங்களோடு நின்று பேசுவதற்கு ஒரே ஒரு காரணம், இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் பாத்தீங்கன்னா தலைநகரத்தில் நடக்கும். சென்னையில தினமும் நடந்துகிட்டே இருக்கு, ஏதோ ஒரு கட்சி நடத்துவாங்க. ஆனா இன்னைக்கு பொங்கலூர் ஒன்றியத்துல கொடுவாய் பகுதியில் நடத்தணும், சேமலை கவுண்டபாளையம் பக்கத்திலேயே நடத்தணும், உள்ளூருக்கு போயே நடத்தணும். யாராக இருந்தாலும் ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடத்தக்கூடாது, கோயம்புத்தூர் நடத்தக்கூடாது, உள்ளூர்ல மக்களோடு மக்களாக சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு நம்முடைய கட்சி நண்பர்கள் பொதுமக்களோடு இங்கே வந்திருக்கிறோம். காரணம் இல்லையா, ஒரு குற்றவாளியை நீங்கள் பிடிக்கவில்லை என்றால் அந்த குற்றவாளிக்கு பயம் போயிருக்கு. மறுபடியும் இதே குற்றத்தை தைரியமாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த யார் இந்த சாரல ஞானசேகரன் போல 2014 இதே போல ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து ஒரு மேல ஒரு கேஸ், அதன் பிறகு 19 வழக்கு கண்காணிப்பு வளையத்தில் இல்லாத ஒரே காரணத்தினால டிசம்பர் 23, 2024 அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் இந்த கொடூரமான செயல் செய்யலாம். 25ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யலாம். இந்த கேஸை நீங்கள் சரியான முறையில் கையாளவில்லை, குற்றவாளியை நீங்க பிடிக்கவில்லை என்றால் கொங்கு பகுதியில் இந்த விவசாய குடும்பத்துல தோட்டங்காடு தனித்தனியாக இருக்கக்கூடிய வீட்டுல அது 1 கிராம் நகையோ 2 கிராம் நகையோ 8 கிராம் நகையோ 50 பவுனோ 100 பவுனோ எவ்வளவு அந்த வீட்டில் இருக்கட்டும், ஏதாவது கிடைக்குமா என்பதற்காக கூலிப்படைகள் வந்து கொண்டே இருப்பாங்க. அதனால்தான் நம்ம அனைவருடைய உணர்வு, இந்த 3 நபர்கள் யார், எந்த தப்பும் பண்ணாம தோட்டத்து வீட்டுல எந்த குற்றமும் செய்யாம விவசாயம் செய்து கொண்டு படித்து அந்த மகன் ஐடி கம்பெனியில வேலை பெற்று வாழ்வில உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு நாம் நீதி கொடுக்கவில்லை என்றால் எதற்காக நாம் பொது வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தில் நாம் எல்லோரும் இங்கே சேர்ந்திருக்கிறோம். தலைவர்கள், தொண்டர்கள், பொதுவாயில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், குறிப்பாக பொங்கலூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மட்டுமே. அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தேவைப்படுகிறது. உங்கள் எல்லோரையும் ஒரு புள்ளியில இணைக்க வேண்டிய கட்டாயம் நம்ம கட்சிக்கு இருக்கு. ஒரு புள்ளியில இணைப்பது மட்டுமல்ல, காவல்துறைக்கு இதன் மூலமாக இன்னும் அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. காவல்துறை நண்பர்கள் 14 தனிப்படை அமைச்சிருக்கிறார். இங்க யாருமே காவல்துறையை பத்தி எப்பொழுதுமே ஒரு தவறான வார்த்தையை பேசக்கூடிய நபர் நான் அல்ல. அதே காக்கியுடைய அடைந்திருக்கின்றேன், அவருடைய உப்ப நான் சாப்பிட்டிருக்கிறேன். ஆனா தமிழகத்தில் நாம் காவல்துறை செய்யக்கூடிய தவறுகளை நாம் எதற்கு சுட்டிக்காட்டோம். நீங்க பாருங்க, 2023, 24 போன ஆண்டு பாருங்க, சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு நடத்தப்படவில்லை, கான்ஸ்டபிளுக்கான தேர்வு நடத்தப்படவில்லை. நீங்க பாருங்க எப்படி ஒரு காவல்துறை பணி செய்யறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட் நடக்கலைங்க. இன்னைக்கு சென்னையிலே முதலா தமிழ்நாட்டில் நான் பாக்குறேன், அந்த பரீட்சை எழுத வேண்டிய மாணவர்கள் இன்னைக்கு சென்னையில பிரஸ் மீட் மத்தியானம் நடத்துறாங்க. உங்களுக்கு தெரியும், காவல்துறையை பொறுத்தவரை செலக்ஷன் ப்ராசஸ்ல அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறீங்கன்னா உங்களுக்கு செலக்ஷனே கிடைக்காது. உங்களால எஃப்ஐஆர் இருந்தாலும் செலக்ஷன் கிடையாது. அந்த 20 பசங்க இன்னைக்கு சென்னை பிரஸ் கிளப்ல பிரஸ் மீட் போட்டு பேசுறாங்க. எனக்கு ஆச்சரியம், எவ்வளவு தைரியம் அந்த பசங்களுக்கு. இதை காரணமா வைத்து அரசாங்கம் உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. அந்த பசங்க சொல்றது, எங்களுக்கு வேலை கொடுக்காட்டி பரவாயில்ல, நீங்க போன ஆண்டு சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு நடத்தல, போன ஆண்டு கான்ஸ்டபிள் தேர்வு நடத்தல, எப்படி ரிட்டையர் ஆகிட்டே இருக்கிறாங்க. ரிட்டையர் ஆவதை நம்ம யாருமே தள்ளி போட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஆள் பற்றாக்குறை ஒரு காவல் நிலையத்தில் இருக்கு. ஒரு காவல் நிலையத்தில் ஆள் பற்றாக்குறை. கிராமத்துக்குள்ள ரோந்து வர முடியல, இரவு வந்து நம்மளை பார்க்க முடியல. ஒரு பெட்டிஷன் எடுத்துட்டு போனா கூட 4-5 மணி நேரம் ஒரு காவல் நிலையத்தில் ஆகும். பாதி நேரம் பந்தோபஸ்து, ஆர்ப்பாட்டம், முதலமைச்சர் வர்றாங்க, கோயம்புத்தூருக்கு போங்க, ஈரோட்டுக்கு போங்க, திருப்பூருக்கு போங்க, பாதி நேரம் இந்த வேலை தான். அப்ப என்ன ஆகுதுங்க, குற்றச்செயலில் யார் ஈடுபடுத்தப்படுகின்றார்களோ அவர்கள் மீது கவனம் அவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை. குற்றம் நடந்த பிறகு கண்டுபிடிக்க சுத்தமா முடியும். அப்படி இருக்கும் பொழுது இதே மாதிரி இருந்தால், குற்றச்செயல்கள் அதிகமாகிக் கொண்டிருந்தால்
ஒரு தாயோ மகளோ பெண்ணோ எப்படி வீதியிலே தைரியமாக இரவு 8 மணிக்கு மேல ஒரு குழந்தை எப்படி வளர்க்க முடியும்? ஆனால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க. ஏதோ கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டாங்க, மற்ற கட்சியை போல திமுக அழைத்துட்டு திட்டினாங்க, கிளம்பிட்டாங்க. அது கிடையாது. காவல்துறையை தயவு செய்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுங்க, ரெக்ரூட்மெண்ட் நடத்துங்க, சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் புதுசா எடுங்க. இது போன்ற 3 கொடூரமான, அந்த காலத்துல பாருங்க, ஒரு கொலை கேஸ் சிபிஐ கொடுத்துருவாங்க, ஒரு கொலை கேஸ். இது 3 பேர் இந்த பகுதியில் தொடர்ந்து நடக்கும். அறிவாள் கலாச்சாரம் அதிகமாக அப்படி இருந்து கூட சிபிஐக்கு ஏன் கொடுக்கவில்லை என்பது என்னுடைய கேள்வி. இது முதலமைச்சருக்கு நான் எழுதிய கடிதம். டிசம்பர் 6ஆம் தேதி நான் எழுதிய கடிதம். இது இந்த கடிதத்தில் எங்கேயுமே பாத்தீங்கன்னா அரசியல் கிடையாதுங்க ஐயா. முதலமைச்சர் அவர்களே, தமிழகத்தில் நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு உங்கள் முதல் ஆண்டுல பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் 8.65% அதிகமாக இருக்கு. அதனால எழுத வேண்டும். அதை சொன்ன அரசியல் நீங்க வந்த பிறகு திமுகவை சார்ந்த நபர்கள் மட்டுமே 125 பெரும் குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதை பட்டியல் போட்டு அன்னைக்கு ஆளுநர் ஐயாவை பார்த்து பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. 125 பெரும் குற்றம். பெரும் குற்றம்னா ரேப்பு மர்டர் அந்த மாதிரி. அதையும் நான் சொல்லி மக்களுக்காக தயவு செஞ்சு சிபிஐ கொடுக்கும். அவங்க வரட்டும். அவர்கள் வேலையே இது போன்ற ஒரு குற்றச்செயலை கண்டுபிடிப்பது அவங்க வேலை. இந்தியாவில் சராசரியாக சிபிஐல ஒரு அதிகாரி ஒரு வருடத்திற்கு 3 கேஸ் மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க ஐயா. 3 கேஸ். 3 கேஸ் தான் பார்ப்பாங்க. அதுக்குள்ள சிபிஐல பார்க்க மாட்டாங்க. அதனாலதான் சிபிஐல ஒரு கேஸ் போச்சுன்னா அதை பிடிப்பதற்கான கன்விக்ஷன் ரேட் 65%. தமிழ்நாடு போலீஸுடைய கன்விக்ஷன் ரேட் 26%. பந்தோபஸ்தும் பண்ணணும், கிராமத்துக்கும் போகணும், ரோந்தும் போகணும், முதலமைச்சர் வந்தா கை கட்டி நிக்கணும், ஆர்ப்பாட்டத்துக்கு பெர்மிஷன் கொடுக்கணும், வாகனங்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கும் இந்த இடைவெளியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய கோபம் காவல்துறையின் மீது கிடையாது ஐயா. காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு விட்டு வேலை செய்ய என்றால் செய்ய முடியாது. அதனால் மறுபடியும் இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் கூட்டம் மூலமாக பொதுமக்கள் நீங்கள் எல்லோரும் எங்களோடு இணைய வேண்டும் என்பதற்காகத்தான் பொங்கலூர் ஒன்றியத்தில் கொருவாயில நாம் அந்த கூட்டத்தை வைத்திருக்கிறோம். பொதுமக்கள் நீங்க வரணும். ஒரு கட்சியாக பேசுற தீர்வு கிடையாது. பொதுமக்கள் இறங்கணும். இந்த ஆட்சியாளர்கள் பார்ப்பாங்க, ஓ இவ்வளவு பேர் வந்தாங்களா, எதுக்கு இவ்வளவு பேர் வந்தாங்க? உள்ளூர்ல எம்எல்ஏ இருக்கிறாங்க, உள்ளூர்ல ஆளுங்கட்சியை சார்ந்த நபர்கள் இருக்கிறாங்க. அவங்க முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போவாங்க. அண்ணா சிபிஐ கொடுத்துடலாங்க, நம்மளால பிடிக்க முடியல, 42 நாள் ஆச்சு, இன்னும் பிடிக்க முடியல. எஸ்பியை மாத்திட்டாங்க, புதிய எஸ்பி வந்திருக்கிறாங்க. அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள் இங்க இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களுக்கும், நான் என்னுடைய உரையை முடித்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த பகுதியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் உங்ககிட்ட ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிப்பாங்க. ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிக்கும். நமக்கு பொங்கலூர் ஒன்றியத்துல 50,000 பொதுமக்களுடைய கையெழுத்து நமக்கு வேண்டும். 50,000 பொதுமக்களுடைய கையெழுத்து. ஒரு வீடாக ஒரு கடையாக. நீங்க திமுக இருங்க, உங்க வீட்டுக்கு நாங்க வருவோம். நீங்க மாற்று கட்சியில இருங்க, உங்க வீட்டுக்கு நாங்க வருவோம். எங்களுக்கு தேவை 50,000 கையெழுத்து கிடைத்தவுடன் 15 - 20 நாட்கள் அதை செய்து முடித்தவுடன் இந்த பகுதியினுடைய தலைவர்கள் எல்லாம் போய் ஆளுநரை போய் பார்ப்பாங்க. ஐயா 50,000 பேர் பொதுமக்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க. எங்களுக்கு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும். இந்த குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடித்து கூண்டலை ஏற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே ஒரு அடிப்படை கோரிக்கை. இதை தாண்டி நம்மளுடைய எந்த கோரிக்கை கிடையாது. அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த கையெழுத்து இயக்கம் நீங்க பாருங்க, ஒரு ஸ்டெப்பா நம்ம பண்ணோம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை வந்தோம், அவங்க வீட்டுக்கு போனோம், பேசணும், போட்டோ எடுத்தோம், பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும், கிளம்பணும் கிடையாது. எங்களுக்கு பிரச்சனையினுடைய தீர்வை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த பிரச்சனையை தீர்க்க ஒரு பிரச்சனையை கையில் எடுத்த பிறகு தீர்வு முதலமைச்சருக்கு கடிதம் 1 மாசம் ஆச்சு, பதில் கிடையாது. அடுத்து ஒரு பேரணி, இதற்கு பதில் சொல்லுவாங்களா? பதில் இல்லை. அடுத்து உள்ளூர்ல எல்லோரையும் சந்தித்து தோட்டமாக கிராமமா போய் 50,000 பேர் அந்த ஒன்றியத்துல கையெழுத்து. அது கிடைத்த பிறகு ஆளுநரை இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் நீங்களே வந்து ஆளுநரை பார்க்க போறீங்க. ஆளுநர்கிட்ட அனுமதி வாங்கி, அவர்கிட்ட நேரம் வாங்கி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் உள்ளூர் பொதுமக்களை கூட்டிட்டு போய் ஆளுநரை பார்த்து அவர்கிட்ட கொடுக்கும். ஆனால் நம்மை பொறுத்தவரை குற்றவாளிகள் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை நாங்கள் விட போறது கிடையாது. உங்களை நாங்கள் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க போகின்றோம் என்று சொல்வதை விட உங்களை வேட்டையாட போகிறோம். ஒரு கிராமத்துல வந்து யாரோ தூங்கிட்டு இருக்கிறாங்க, 3 பேருக்கு வந்து ஒரு பைப்பை கொண்டு வந்து கொலை செய்து விட்டு யாரும் பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்துல
இங்கேயே ஓடிக்கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொதுநலமாக மக்களுக்கு நாம் இருக்கின்றோம், நாம் அதை செய்ய வேண்டும் என்பதற்காக குடுவாயில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் நம்மோடு ஒருங்கிணைந்து இந்த கையெழுத்து இயக்கத்தில் நீங்கள் பங்கேற்று மிக விரைவாக 15-20 நாள் கூட வேண்டாங்க, மனசு வச்சா 10 நாள். ஏன்னா ஒரு நாள் நாம் தாமதிப்பதும் தவறு என்பது என்னுடைய கருத்து. எவ்வளவு வேகமாக இது செய்ய முடியுமோ இதை சிபிஐக்கு கொண்டு போகும். நல்ல அதிகாரிகளை இந்தியாவிலிருந்து எந்த மாநிலம் எந்த மொழி யாராக வேணாலும் இருக்கட்டும், அது என்னுடைய பொறுப்பு. நான் உள்துறை அமைச்சரை போய் பார்த்து பெஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் அவன் காஷ்மீர்ல நாகாலாந்துல அசாம்ல யாரு வேணாலும், ஆனா அவரை நீங்க தமிழ்நாட்டுக்கு அனுப்பும். அவர் தான் எங்களுக்கு ஆணோ பெண்ணோ யாரோ எந்த மொழி பேச இந்தியாவிலே குற்றம் செயல்கள் ஹையஸ்ட் கன்விக்ஷன் ஆபீசர் அனுப்பும். இங்கே வந்து தமிழக காவல்துறையோடு இணையட்டும், இணைஞ்சு இதை பிடிக்கும். அதனால் தமிழக காவல்துறையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் முதலமைச்சர் நான் எழுதிய கடிதத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்த, ஐயா இது மட்டும் இல்லாம கடந்த ஆண்டுகள்ல நாமக்கல், சென்னிமலை, பல்லடம் போன்ற பகுதியில் நடைபெற்ற இதே போன்ற கொலை சம்பவங்களும் கூட குற்றவாளிகளை இன்னும் நாம் கண்டுபிடிக்கவில்லை என்று பொதுமக்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிய வண்ணம் இருக்கின்றார். காவல்துறை போன்ற அரசு இயந்திரங்கள் மீது பொதுமக்கள் நம்பிக்கை இழப்பது ஜனநாயகத்தின் உண்மையான கட்டமைப்பையே கேள்விக்குறியாகும். இது ரொம்ப முக்கியம். காவல்துறையை அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். காவல்துறையின் மீது ஒரு சாதாரண மனிதனுக்கு நம்பிக்கை கீழே வரும் பொழுது ஜனநாயகத்தின் மீதும் அந்த நம்பிக்கை கீழே வரும். அதனால் நாம் எல்லோரும் இணைந்து இதை இன்னும் ஆக்ரோஷமாக நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். இதனுடைய எண்டுக்கு போனது, இதனுடைய முடிவை நோக்கி நாம் செல்ல வேண்டும். சிபிஐக்கு போகணும், அதை தாண்டி நமக்கு இப்போதைக்கு எந்த வழியும் இல்லை. அதை நாம் செய்ய வேண்டும். நீங்கள் எல்லோரும் இணைந்து அதை செய்து காட்டுகிறீர்கள் என்ற நம்பிக்கை. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மனதார பாராட்டுகிறேன். காரணம், இந்த பிரச்சனையை அவர்கள் விடுவதாக இல்லை. போன் பண்ணாங்க, நம்ம ஆர்ப்பாட்டம் உள்ளூர்ல நடத்துறோம், பொங்கலூர்ல நடத்துறோம், இங்கேயே நம்ம நடத்துகின்றோம், பொதுமக்களை எல்லாம் நாம் அழைக்க போகின்றோம். அது ஒரு கட்சிக்கு ஒரு அடிப்படை தகுதி என்று எப்பொழுதும் நான் பார்க்கக்கூடிய மனிதன். உள்ளூர் பிரச்சனையை கையில் எடுத்து மக்களோடு மக்களாக நின்று போராடி அவர்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும் பொழுது மக்களுக்கு நம்முடைய கட்சியின் மீது நம்பிக்கை வரும். அரசியல் பண்ணல, சும்மா பேசிட்டு போல, நம்மளையும் நினைத்து ஒரு இந்த பிரச்சனைக்கான ஒரு முற்றுப்புள்ளியை நோக்கி. அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு தலைவர்களுக்கும் கூட இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பிரச்சனையை தொடர்ந்து நீங்கள் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கையெழுத்து இயக்கத்தை வேகமாக நடத்துங்கள். 50,000 கையெழுத்து நமக்கு இந்த ஒரு ஒன்றியத்தில் கிடைக்கணும். இந்த ஒரு ஒன்றியத்தை தாண்டி எங்கேயும் நமக்கு ஒரு கையெழுத்து கூட வேண்டாம், உள்ளூர் மக்கள் கையெழுத்து வேண்டும். அதை ஆளுநருக்கு எடுத்துட்டு போவோம். தொடர்ந்து நம்ம பிரஷர் போட்டுக்கிட்டே இருக்கும். கதவை தட்டும் பொழுது கதவு இடத்துல உடையத்தான் போகும். முதலமைச்சரும் எத்தனை நாளைக்கு ஒரு கர்வமாக ஒரு ஆங்காரத்தோடு இதை நான் மத்திய அரசு கொடுக்க மாட்டேன், இதை நான் சிபிஐ கொடுக்க மாட்டேன், 2023 நான் போட்ட கையெழுத்து, நாங்க கேட்கிறது ஐயா இந்த ஒரு கேஸுக்கு மட்டும் விடுங்க என்று நாம கேட்கிறோம். கேஸ் பை கேஸ் விடுங்க. உங்களுக்கும் நமக்கும் 1008 அரசியல் பிரச்சனைகள் இருந்தால் தனியா பார்த்துக்கலாம் மக்கள். கேஸ் பை கேஸா விடுங்க. இந்த கேஸ்ல விட மாட்டேன். 3 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், உங்களால் 42 நாள் பிடிக்க முடியல. அப்படி இருக்கும் பொழுது இந்த கேஸுக்கு சிறப்பு அனுமதி கொடுங்க, நான் முடிப்பேன். இதையும் முதலமைச்சர் கேட்கவில்லை என்றால் அவர் மக்களுக்கான முதலமைச்சர் ஆகின்ற கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறார். மக்களுக்கானவரா எல்லாத்தையும் அரசியல் பண்றதா? இது ஒரு நியாயமான காரணம். உங்களால பிடிக்க முடியும். பெஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் கொண்டு வரும். அதனால் முதலமைச்சர் அவர்களும் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார் நம்புகின்றேன். அது முதலமைச்சருக்கு நாளைக்கு யாராச்சும் உள்ளூர் கட்சிக்காரங்க சொல்லுவாங்க, அவங்க தலைவர்கள் மூலமாக மக்கள் கோபத்தோடு இருக்கின்றார்கள், கண்டுபிடிக்க முடியவில்லை என்று வருத்தப்படுகின்றார்கள் என்று நான் முதலமைச்சர் கண்ணை திறந்து பேசுகிறேன். அதே நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த நிகழ்வை பாரதிய ஜனதா கட்சி விடப்போவது கிடையாது. நீங்க கேட்கிற அண்ணா எதுக்கு நீங்க சாட்சி இத்தனை குற்றம் நடக்குது, எதுக்கு நீங்க அடிச்சு ஒரு குற்றத்துக்கும் நீங்க சாட்டையில் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தமிழகத்துல தினமும் மர்டர் நடக்கும். தினமும் பெண்களின் மீது பாலியல் வன்கொடுமை ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. குற்றம் நடக்காத ஒரு நாள் கிடையாது. அப்படி எப்படி நீங்க அடிச்சு டெய்லி அடிச்சுட்டீங்களா? ஒரு குற்றத்துக்கு பிரச்சனை அது இல்லைங்கம்மா, பிரச்சனை அது இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்தவரை அரசியல் கட்சிகள் தோற்கலாம், ஆளுகின்ற கட்சி தோற்கலாம், ஆனா ஒரு சிஸ்டம் தோற்கக்கூடாது. ஆனா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சிஸ்டம் தோற்கணும். சிஸ்டம் தோற்கணும். நீங்களும் நானும் ஒரு குழந்தைக்கு உள்ளூர்ல கொடுவாயில சொல்லி வளர்க்கலாம், நல்லா படிக்கணும்னு அண்ணா யூனிவர்சிட்டியில 199 மார்க் வாங்கி கவுன்சிலிங்ல சீட்டு வாங்கி சொல்லி வளர்க்கலாம். அந்த குழந்தைக்கு ஆசை காட்டலாம். குழந்தையும் படிச்சு 199 வாங்கி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போயிடும். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வாசல் வரைக்கும் தாங்க சாமானிய மனிதனுக்கு அனுமதி.
அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே அது நடக்குதுன்னா சிஸ்டம் தோத்து போச்சு. அந்த பாப்பா நடந்து போலீங்க. அந்த பாப்பா நைட்டு 12 மணிக்கு ரோட்ல லைட் ஆனதுக்கு லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பொது இடத்துல நடந்து போல. அந்த பாப்பா தான் படிக்கக்கூடிய கல்லூரியில தனக்கு இருக்கக்கூடிய இடத்துல காம்பவுண்ட் வாழுக்குள்ள அந்த பாப்பாக்கு இது நடந்திருக்குன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? அதுதான் எனக்கு கோபமா தவிர வேற எதுவும் கோபம் கிடையாது. சிஸ்டம் தோற்று இருக்கு. அதன் பிறகு 23ஆம் தேதி நடந்த குற்றத்துக்கு 25ஆம் தேதி எஃப்ஐஆர் 2 நாள் கழிச்சு. அந்த எஃப்ஐஆர் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதையும் லீக் பண்ணிட்டாங்க, அதுவும் வெளியே வந்தாச்சு. அதிலே அந்த பாப்பாவோட பேரு, அவங்க அப்பா பேரு, எந்த வீதி, எந்த ஊரு, அவங்க அப்பாவோட மொபைல் நம்பர் எல்லாம் வெளியே வந்தாச்சு. அதற்குத்தான் நான் சொன்னேன், 7 தலைமுறையை நாசப்படுத்திட்டீங்கப்பா. 7 தலைமுறையை நாசப்படுத்திட்டீங்க. உள்ளூர்ல தெரியாதவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பாப்பா யாரும் தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். 16,000 மாணவர்கள் அந்த பாப்பா பேர் தெரியாதுங்களா? தெரியும். அதை எப்படி நீங்கள் செய்யலாம்? ஒரு அரசு இயந்திரத்தை கையில் வைத்துக் கொண்டு நடுநிலைமையாக இருக்க வேண்டிய ஒரு காவல்துறை உயர் அதிகாரிகள் எப்படி நீங்க செய்ய? 2வது நாள் சென்னையினுடைய கமிஷனர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறார். ஒரே ஒரு குற்றவாளி தான், வேற குற்றவாளி இல்ல, வேற குற்றவாளி இல்ல. அதற்கு உயர் நீதிமன்றம் அரசுக்கு சொல்றாங்க, இந்த கமிஷனர் மீது முதல் நடவடிக்கை எடுக்க. ஆல் இந்தியா சர்வீஸ் உள்ள ஐபிஎஸ் ஆபீசர் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி 24 மணி நேரம் ஆகல, ஒரே ஒரு குற்றவாளி சொல்றாரு, அவர் மீது நடவடிக்கை எடுக்க. இந்த குழந்தைக்கு 25 லட்சம் ரூபாய் முதல் கட்ட நஷ்டீடு கொடுங்க. அதன் பிறகு தேசிய மகளிர் ஆணையம் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அவர்களும் வந்து இவ்வளவு தப்பு பண்ணிருக்கீங்களே. ஞானசேகரன் என்பவன் ரவுடி பட்டியலில் இருக்க வேண்டிய ஒரு மனிதன். 2014-15 இதே மாதிரி ஒரு குற்றம் செஞ்சிருக்கிறான், வெளியே வந்திருக்கிறான். 19 வழக்குகள் இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதனால்தான் என்னுடைய கோபம், உங்களுடைய கோபம். சிஸ்டம் தோத்து போச்சுங்க. சிஸ்டம் தோத்து போச்சு. அரசியல் கட்சிகள் சண்டை போட்டுக்கலாம், சிஸ்டம் தோக்க ஆரம்பித்திருக்கிறது. அண்ணா நகர்ல ஒரு பாப்பாவுக்கு பாலியல் வன்கொடுமை நடவடிக்கை எடுக்கல. உச்ச நீதிமன்றம் எஸ்ஐடி போடுறாங்க. மாநில அரசு சொல்றாங்க, எங்க போலீஸ் ஆபீசர் தப்பே பண்ணல, எஸ்ஐடி கைது செய்ததே அந்த போலீஸ் ஆபீசர் தான். அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் எஸ்ஐடி செய்யக்கூடிய முதல் கைது. அது மட்டும் இல்லைங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அந்த பெண்ணுடைய தாயார ஸ்டேஷன் அடிச்சிருக்கிறான். இதெல்லாம் எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன். காவல்துறை அதிகாரிகளே தவறு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அரசியல்வாதிகளுடைய பேச்சை கேட்டு உங்களை போன்று என்னை போன்று சாதாரண மனிதன் எங்க போய் நிற்கிறது இல்லைங்க? எங்க போய் நிற்கிறது? முதலமைச்சர் சரியில்லை, அரசியல் வேற பேசுறாங்க. காவல்துறையில நடுநிலைமையாக இருக்கக்கூடியவர்கள் தோற்க ஆரம்பித்திருக்கிறார். ரெக்ரூட்மெண்ட் நடக்கலைங்கய்யா. சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் ஏற்கனவே சொன்னது போல் நடக்கும். அதனால்தான் நம்முடைய கட்சி தலைவர்கள் இந்த டிஷர்ட்டை போட்டிருக்காங்க. யார் அந்த சார்? அந்த பாப்பா மிக தெளிவாக சொல்லுகின்றார். தொலைபேசியில பேசினாப்ல, இந்த வார்த்தையை பயன்படுத்தினாப்ல. அதை எதற்கு கமிஷனர் வந்து இல்ல பிளைட் மோட்ல பேசினாங்க, அவர் யார்கிட்டையும் பேசல, பேசுற மாதிரி நடிச்சாங்க. இல்லை, அந்த பாப்பா மறுபடியும் ஊர்ஜிதம் செய்திருக்கிறார். அதனால அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் இணைந்து போராட வேண்டிய அரசியலுக்காக இல்லை, உள்ளூர் பிரச்சனையாக இருந்தாலும் எரிய வேண்டிய பிரச்சனை. சென்னையிலே நடக்கக்கூடிய பிரச்சனை உங்க பாப்பா அண்ணா யூனிவர்சிட்டி போவாங்க. கொடுவாயிலே பிறக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை இங்க படிச்சு ஸ்கூல்ல படிச்சு அண்ணா பல்கலைக்கழகத்துல இன்ஜினியரிங் சீட் கிடைக்காது நினைக்க, கிடைக்கும், போவாங்க. அதனால் நாளைக்கு உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு தமிழகத்துல எல்லா இடமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய சாட்டை எறிவு. தவிர இது ஒரு சாதாரண மனிதன் ஒரு சாட்டை எறிவு அவர்களிடம் பாதுகாப்பாக இருக்கிறார். ஒரு முறை குற்றம் செய்து கண்டுபிடித்து தண்டனை வாங்கியிருந்தால் குற்றவாளி பட்டியலில் கண்காணிக்கப்படக்கூடிய யாராக இருந்தாலும் கூட ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாங்க. என்னுடைய நம்பிக்கை. ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா இருந்தால் ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாங்க. நம் கடமையை நாம் சரியாக